அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும், அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர், அறவழி நடத்திடும் மாயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர்கள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபோதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நவீன உலகத்தில் மிகவும் அறிவியல் பூர்வமாக வளர்ச்சி அடைந்த இந்த உலகத்தில் மனச்சோர்வுகளும் உடல் சோர்வுகளும் குடும்ப சோர்வுகளும் உறவு சோர்களும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே. இதற்கு என்ன காரணம் என்று நாம் அலசி பார்த்தால் அதற்கு ஒரு காரணமாக இருக்க முடியாது. நிச்சயமாக பல காரணங்கள் இருக்கக்கூடும். செய்து முடிக்க வேண்டிய நினைத்த காரியம் ஒருவேளை நினைத்த காலத்திலே முடிவு வராவிட்டால் நமக்கு சோர்வு வருகிறது. எதிர்பார்த்த காரியங்கள் நிறைவேறாத நிலையிலே சோர்வு வரலாம். திடீரென விபத்துகள், ஆபத்துகள், இழப்புகள், இறப்புகள் வரலாம். தேர்வுகளிலே தோல்விகள் வரலாம். நமக்கு சிக்கல்கள் ஏற்படுகின்ற போது அவற்றுக்கு தீர்வு காண நம்மால் இயலவில்லையே என்ற எண்ணம் எழும்போது சோர்வு நம்மை பாதிப்பது உண்டு. பிறரிடமிருந்து எதிர்பார்த்த உதவி நமக்கு கிடைக்காத போது, அதாவது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை ஒரு ஆள்கிட்ட வச்சிருப்போம், அது நிறைவேறாத போது சோர்வு வருகிறது. நல்லா இருக்கும்போது கூட இருக்கிறாங்க, கஷ்டப்படும்போது கூட இல்லையே என்று நினைக்கின்ற பொழுது சோர்வு வருகிறது. ஆரோக்கியமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நோயாய்ப்பட்டு கிடக்கிற சமயத்தில் யாரும் காண வருவதில்லையே என்பதனால் சோர்வு வருகிறது. நிறைய பவுன், நிறைய பணம், நிறைய காரு, நிறைய சீர்வரிசை, நிறைய வரதட்சணையை கொடுத்து பிள்ளை நல்லா இருப்பா, பையன் நல்லா இருப்பான் என்று கட்டி கொடுத்த பிறகு அந்த குடும்பங்களில் வருகின்ற தேவையற்ற சிக்கல்களை பார்க்கிற பொழுது குடும்பங்களில் வருகிற சோர்வுகள், இப்படி பல காரணங்களால் சோர்வுகள் வரலாம். இயேசு ஊராக சென்று இறையாட்சி பற்றி நற்செய்தி அறிவித்து புதுமைகள் பல புரிந்து வந்த அந்த சமயத்திலே திரளான மக்கள் சோர்ந்து காணப்பட்டார்கள் என்று மத்தேயு நற்செய்தியிலே சொல்லப்படுகிறது. அந்த சோர்ந்து போன மக்களை பார்த்து, அந்த மக்களை கண்டபோது இயேசு அவர்கள் மேல் கரிசனையோடு பரிவு கொண்டாராம். பரிவு என்னும் சொல்லுக்கு இரக்கம், அருள், பாசம், அன்புணர்வு, அற உணர்வு போன்ற பல பொருட்கள் இருக்கிறது. மக்கள் சோர்ந்திருக்க முக்கியமான காரணம் அவர்களை வழிநடத்த செல்ல திறமையான தகுதி வாய்ந்த தலைவர்கள் இல்லாமல் போனதாகவும் இருக்கலாம். இயேசு நம்மை வழிநடத்துகின்ற ஆயராக வந்தார். நம்மை நல்ல ஆயருக்கு ஒப்பிட்ட இயேசு பழைய ஏற்பாட்டில் கடவுள் ஒரு நல்ல ஆயருக்கு ஒப்பிடப்பட்டிருப்பதை அறிந்திருந்தார். அதுபோலவே யூத சமயத்திலே தலைவர்களாக இருந்தோரை குறிக்கவும் ஆயர் என்னும் உருவகம் பயன்பட்டது. நல்ல ஆயர் என வேறு 2 இடங்களிலும் அழைக்கிறது ஆண்டவர் இயேசுவை மத்தேயு நற்செய்தியிலே. இவ்வாறு நம் ஆயராக வந்த ஆண்டவர் இயேசு நம்மை நல்வழியில் நடத்தி செல்வதோடு நாம் உயிர் வாழ நமக்கு உணவளிப்பார், நம்முடைய பிற தேவைகளையும் நிறைவு செய்வார் என்பது நமது அசையாத நம்பிக்கை. நல்ல தலைவர்கள் இருந்தால் சமுதாயம் தழைக்கும், திளைக்கும். திருச்சபையில் பொறுப்பு வகிக்கின்ற தலைவர்களும் இயேசுவை போல கொஞ்சம் ஏனும் பரிவுள்ளம் கொண்டவராக இருக்க வேண்டும். ஆள் பார்த்து செய், ஜாதி பார்த்து செய், வெளிப்பட இல்லாம வாழு, அநியாயத்தை பேசு, நேர்மை இல்லாம நட, ஆனா கொஞ்சம் வேலையாவது இயேசுவை போல பரிவை, அக்கறை, கரிசனை காட்ட வேண்டாமா?
அதுக்கும் ஆளையும் ஜாதியையும் பணத்தையும் படிப்பையும் பதவியையும் தான் பார்க்கணுமா? அப்போது அவர்கள் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நன்முறையில் வழிநடத்தி செல்வர். நம் ஆயராம் இயேசுவை போல மக்களின் நலனை மேம்படுத்த தம்மை ஈடுபடுத்துவர். மக்கள் தேவைகள் பல. நானும் தேவை, நீங்களும் தேவை. இன்று மக்கள் கூட்டத்திற்கு குறைவே இல்லை. எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம். எங்கு பார்த்தாலும் தியேட்டர்லேயும் கூட்டம், குருசடிலையும் கூட்டம், சவபந்தியிலையும் கூட்டம், வானவேடிக்கை பார்க்குறதும் கூட்டம், பாட்டு கச்சேரி பார்க்குறதும் கூட்டம், டிஜே கூட்டம், கச்சேரி பார்க்குறதும் கூட்டம், கோயில்லையும் கூட்டம், குருசடிலையும் கூட்டம், ஜவப்பறையிலையும் கூட்டம், பேருந்து நிலையத்திலையும் கூட்டம், மருத்துவமனையிலும் கூட்டம், ரேஷன் கடையிலையும் கூட்டம், டாஸ்க் மார்க்லையும் கூட்டம், வணிக வளாகத்திலும் கூட்டம், அரசியல்வாதிக்கும் ஒரு கூட்டம், ஆன்மீகவாதிக்கும் ஒரு கூட்டம், கிராமத்தில் ஒரு கூட்டம், நகரிலும் ஒரு கூட்டம். ஆனால் நோய்வாய்ப்பட்டவர்களை, சோர்ந்து காணப்பட்ட மக்களை காண்பதற்காக அவர்களை தேற்ற எந்த கூட்டம் இருக்கிறது? கூட்டம் கூடுவதெல்லாம் வேடிக்கை பார்க்கதானோ? வேதனையில் தேவையில் இருப்போரை தேடி சென்று தேற்றுவோர் யார் உளர்? பாதிக்கப்பட்டோர் மேல் பரிவு கொள்வோர் யாரேனும் உளரா? இயேசுவின் சிந்தனை இக்கூட்டத்தை தேடுகிறது. மக்கள் தேவைகளை நிறைவு செய்யும் நல்ல தொண்டர்கள் தேவைப்படுகிறார்கள். தொண்டு செய்வதை தொழிலாக கொண்ட தலைவர்கள் தேவை. குடும்பத்தை பொறுப்போடு ஏற்று நடத்துகிற குடும்ப தலைவர்கள், தலைவிகள் தேவை. மக்களின் பிற எல்லா தேவைகளையும் குறைகளையும் விட நல்ல ஆடுகளைப் போல இருந்ததுதான் மிகப்பெரிய குறை என்பது இயேசுவின் கணிப்பு. நல்ல ஆயர்கள், தலைவர்கள், தலைவிகள், பொறுப்பாளர்கள், வழிகாட்டிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் நம்முடைய உருவானால் பாதிக்கப்பட்டவரின் கூட்டம் குறையும். பரிவு கொள்ளுகிற இதயம் கொண்டவர்கள் கூடுவார்களானே. ஆதரவற்றோர், அபலைகள், துன்புறுவோர், நோயுற்றோர் இவர்களின் கூட்டம் தானாகவே குறையும். ஏன் இந்த நல்ல ஆயனாக நாம் இருக்கக்கூடாது? ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, நாங்கள் நல்வழியில் நடந்து பிறரையும் நல்வழியில் நடத்தி செல்கிற நல்ல பொறுப்புள்ள, கரிசனை உள்ள, பரிவு காட்டுகிற, குறிப்பாக பல காரணங்களாலே சோர்ந்து கிடக்கக்கூடிய சமுதாயத்திற்கு தேற்றரவாளராக இருக்க எங்களுக்கு அருள்தாரும் ஆண்டவரே. ஆமென். வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மகிழ்வில்லா மனமென்றால் மனநோயா, அதில் மகிழ்வாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. பொய் கூறும் நாவென்றால் பேய் நோயா, அதில் மெய்யாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே, எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. பாராட்டா பண்பென்றால் பகை நோயா, அதில் பண்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. சினமொன்றே குணமென்றால் சிரம் நோயா, அதில் சிரிப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே,
மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. உழைக்காத உடல் என்றால் உயிர் நோயா, அதில் உழைப்பாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. கனியாத உளம் என்றால் கடும் நோயா, அதில் கனிவாக நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. நல்லெண்ணம் இழந்திட்டால் உளநோயா, அதில் நல் உணர்வாய் நீ வந்து நலம் தாருமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. நம்பிக்கை களைந்திட்டால் வாழ்வில்லையா, அதில் நலமாக்கும் நீ வந்து வாழ்வாகுமே. நலமாக யாம் வாழ வரம் தாருமே. எம் நிலை மாற்றி உனில் வாழ நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. நற்கருணை நாதரிலே நம்பிக்கை கொண்டீர், நன்மைகளின் நாயகனே அந்தோணியாரே. பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே, பாச பகிர்வினையே பண்பாய் கொண்டவரே. எம் இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர், இணைகின்றோம் உம்மழியில் நடத்துமையா. இறை ஒளிவாய் மயிலக்கடம் நீர், இணைகின்றோம் உம்மழியில் நடத்துமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொல்லும் நஞ்சை சுவைத்தவரே, கொஞ்சம் பேசி மகிழ்ந்தவரே. கொண்டாடி கரம் கோர்த்தோம் அந்தோணியாரே, கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. கொஞ்சம் தமிழில் நாங்க பாடுகின்றோம், கொஞ்சம் இங்க கண்ணீரை பாருமையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.